பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. தேவ பிரசன்னம் நம்மத்திலே இறங்கி நம்மை தொடும்படியா எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு எங்கள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடம் முழுவதை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அசைபாடி ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியை கர்த்தரே ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிறவர்களை துரிதமாய் கர்த்தர் கொண்டு வரணும். ஆண்டவரே, ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியை கர்த்தரே பொறுப்பெடுக்க வேண்டுமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, அகமழிமோ அப்பறிப்போம் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை போற்றி பாடி மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, என்று ஆகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, என்று ஆகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.
ஆண்டவர் படைத்த இந்த வெற்றி நாளில் வந்து அவரை துதிக்க வந்திருக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் என்று சொல்லி பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். இந்த காலை வேளையில அவருடைய மகிமின் மேகம் இந்த இடத்துல இறங்கி வரும்படியாய் தேவனுடைய பிரசன்னத்துல நாம வந்து இருக்கிறோம். இந்த நாளில தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வர அவர் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அற்புதமாய் ஒரு மகிமின் மேகத்தை இந்த இடத்துல இறக்கி ஆண்டவர் நம்மளை அபிஷேகிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம துதித்து கொண்டே இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Glory, 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 glory. Hallelujah.
மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாரும் ஐயா. ஆமென். கரங்களை தட்டி துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே, மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே, வாரும் ஐயா. ஆமென். நல்லவரே, வாரும் ஆண்டவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாரும் ஐயா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெளுப்பில் இறங்கி வந்தீரே, எங்கள் மத்தியிலும் இறங்கி வாரும் ஆண்டவரே. சீனாய் மலை ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்க பார்க்கிறோம். மலையின் வெளுப்பினில் இறங்கி வந்தீரே, வாரும் ஐயா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாரும் ஐயா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே, எங்கள் மத்தியிலும் இறங்கி வாரும் ஆண்டவரே. அந்த அக்கினி அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்க பெந்தெகோஸ்தே நாளினில் ஆமென். இறங்கி வந்தீரே, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாரும் ஐயா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, வாரும் ஐயா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாரும் ஐயா. நல்லவரே, மறுபடியும் துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாரும் ஐயா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே,
வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆமென். glory hallelujah. மகிமையின் மேகமாக இறங்கி வாரும் ஆண்டவரே. சீஷர்கள் மத்தியில இறங்கி வந்தீர். பெந்தெகோஸ்தே நாளில மேல் வீட்டு அறையில இறங்கி வந்து எங்கள் மத்தியில இறங்கி வாரும். கரங்களை உயர்த்தி அந்த வாஞ்சையோடு கூட ஆண்டவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஆலய கட்டடத்தை மூடட்டும், நம்மையும் மூடிக்கொள்ளட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவில்லை. உம்மை என்று எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. எங்கே போவோம் என்று சொல்லி பேதுரு சொல்கிறார். அந்த நித்திய ஜீவ வசனம், அந்த வார்த்தையாகிய தேவன் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறபடியினால ஒரு மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். தேங்க்யூ 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 ஜீசஸ். யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்ங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. எல்லாருமா சொல்லுவோம், எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் இன்றைக்கு நடைபெறட்டும் ஆண்டவரே. இப்போது நடைபெறட்டும். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில ஏதாவது இன்றைக்கு செய்யுங்க ஆண்டவர். தேங்க்யூ தேங்க்யூ. ஏதாவது செய்வீங்க என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோமே, நீங்க செய்யுங்க ஆண்டவரே. எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்ங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்ங்கப்பா எங்க வாழ்க்கையிலே. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்ட நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்ட நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க
இல்லையப்பா, அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடணும். அந்த மகிமையின் மேகம்தான் ஆண்டவருடைய சமூகம். அந்த மகிமையின் ராஜா இங்கே நம்மத்திலே வரும்போது இந்த மகிமையும் அவரோடு கூட சேர்ந்து வருமே. இந்த மகிமை இந்த இடத்தை மூடட்டும் ஆண்டவரே, இந்த ஜனத்தை மூடணும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், லெட் யுவர் க்ளோரி ஃபால் ஆன் அஸ். உம்முடைய மகிமை எங்கள் மேலே விழட்டும், எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கள் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு, எங்களுடைய பாவம் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே அந்த மகிமையினால எங்களை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். தேங்க்யூ தேங்க்யூ. அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாருமே நன்றியோடு கூட கர்த்தரை சோத்தரிப்போம். தேங்க்யூ தேங்க்யூ லார்ட். இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம். இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஆமென். கரங்களை உயர்த்தி எல்லாரும் அந்த மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடும்போது இந்த ஜனத்தையும் எங்களையும் அந்த மகிமை மூடிக்கொள்ளணுமே. சோத்திர கரங்களை உயர்த்தி மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் செயலில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளு பரிசுத்தரே, நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை உம்முடைய மகிமை மேகம் மூடி எங்களை வழி நடத்தினது ஆண்டவரே, ஆளு பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே.
ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. Thank you Lord. ஒரு இந்த இடம் மகிமையின் முழுவதுமாய் உம்முடைய செகினா மகிமை மூடி இருக்கிறதுக்காய் நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வோம். விலகாத மேகம், முன் சென்ற மேகம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய பேச்சில், நம்முடைய மூச்சில், நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய செயல்களில் அவருடைய மகிமை காணப்படணுமே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நன்றி சொல்லி ஆராதிப்போம். எல்லாம் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த இடம் முழுவதும் ஆண்டவருடைய மகிமையினால மூடப்படட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய செய்திக்கு கடந்து போக முடியா. 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை நாம் வாசிப்போம். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 1-5. ஆவிக்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி, ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர், நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேற யாதொரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமலும், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி வேறே ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும், என் நாமம் விளங்கு ஸ்தானமாகிய எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வடைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு எங்கள் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய சத்தம், நீர் பேசுகிற அந்த சத்தத்தை நாங்கள் கேட்கணும். உடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 6ஆம் அதிகாரத்தில் சாலமோன் சொல்கிறான், காரிருளில் வாசம் பண்ணுகிற என் கர்த்தர் சொன்னது என்னவென்றால், தேவரீர் வாசம் பண்ணத்தக்கதான வீடும் நீர் என்றைக்கும் தங்க நிலையான ஸ்நானமாகிய ஆலயத்தையும் உமக்கு கட்டினேன் என்று சொன்னான். ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு, எனக்கு அருமையானவர்களே, ஆலயத்தை கட்டுவது நல்லது தான். அது ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். அதே நேரத்தில் தாவீது அதை கட்ட யோசித்த போது ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு ஆலயத்தை கட்டுவாயா? எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை நீ கட்டுவாய்? அதே நேரத்தில் தாவீதினுடைய இருதயத்தில் ஆண்டவர் அந்த எண்ணத்தை தாவீது யோசித்தார். நான் மச்சு பாவன வீட்டில் இருக்கிறேன், என்னுடைய ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை பெட்டியோ அது கூடாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறோம்.
அன்றைக்கு ராத்திரியே அதை தீர்க்கதரிசி நாத்தான் இடத்துல சொல்லும்போது அவர் சொல்றார், ராஜா உமக்கு இஷ்டமானதை பிரியமானதை செய்யும் சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா ராஜா சொல்றாரு, தீர்க்கதரிசியா இருந்தாலும் ராஜாவுக்கு சரின்னு சொன்னார். ஆனால் வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் சொல்ற, நீ போய் என் தாசனாகிய தாவீதுக்கு சொல்லு, அவன் ஆலயத்தை கட்டக்கூடாது. ஏனென்றால் அவன் மிகுந்த இரத்தத்தை சிந்திருக்கிறான், அதனால எனக்கு ஆலயம் கட்டக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ரொம்ப தெளிவா ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கொஞ்சம் நாசுக்காக தான் சொல்றார். ஏன்னா தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். அதே நேரத்தில் அவருடைய வாஞ்சையை பார்க்கும்போது, நான் ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறேன், ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ கூடாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி அதை எப்படி ஆகிலும் ஒரு ஆலயத்தை கட்டி அதை கொண்டு வரணும் சொல்லி அவருக்குள்ள ஆசை இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யுத்தத்தின் நிமித்தமா அதிகமான இரத்தத்தை சிந்தினாய், அதனால நீ ஆலயத்தை கட்டக்கூடாது. ஆண்டவர் மறைமுகமாக எல்லாம் பேச மாட்டார், நேராக தான் பேசுவார். ஆமென். இவர் ஏராளமான பொருட்களை சேகரித்து வைத்திருந்தார். அது போதாது என்று சொல்லி தன்னுடைய சொந்தமா வச்சிருந்ததை கூட ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்படியாக கொடுத்தார். ஆமென். அதனால தான் தாவீது அதிகமாய் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். மத்தேயு, லூக்கா எழுதின சுவிசேஷங்களில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லும் போதே சொல்றார், பிதாவாகிய தேவன் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் பெரியவராயிருப்பார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ தாவீதின் சிங்காசனம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லும்போது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தா வானம் திறக்கப்பட்டும் இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்து பக்கத்தில் எழுந்து நின்றார். அது வரைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் தான் பார்க்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசி தரிசனத்தில் கூட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், ராஜாதி ராஜா. ஆனால் அவருடைய ஒரு ஊழியக்காரன் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது அவர் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார். ஆமென் சொல்ல வேண்டும். ஜெபம் பண்ணும்போது முழங்காற்படியிட்டு எல்லாரும் ரெடியாக வச்சிட்டு இருக்கிறான். எனக்கு அருமையான தேவச்சனமே, விசுவாசத்தில் பலப்படும்படியா நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவன் கல்லெறிந்து எல்லாரும் கல்லை வச்சிருக்கிறான், கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு கல் நம்ம மேல விழுந்தா எப்படி இருக்கும்? கூட்டமா இருக்கிறான், பெரிய கல் வச்சிருப்பான், சின்ன கல் வச்சிருப்பான், தெரியாது. அந்த சூழ்நிலைமையில அவர் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ண உடனே அவருக்கு வானம் திறக்கப்பட்டது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அநேக நேரங்களில் வானம் திறக்கப்பட்டது. யாக்கோபு நித்திரை பண்ணும்போது வானம் திறந்து அங்கிருந்து ஆண்டவர் அந்த ஏனியினுடைய நுனியில ஆண்டவர் நின்று, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆமென். God is always concerned about your descendant. உங்களுடைய சந்ததி, உங்களுடைய தலைமுறையை ஆண்டவர் மிக கவனத்தில் இருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் சொன்னது, உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கு. அப்போ God is always concerned about our descendants. நம்முடைய சந்ததியின் மேல ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். அப்போ இந்த சந்ததி ரொம்ப முக்கியமானது. பிள்ளைகள் கர்த்தரால கொடுக்கப்படுகிற சுதந்திரம். அந்த பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் இல்ல, கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். அந்த பிள்ளைகளை மிகுந்த கவனத்தோடு கர்த்தருக்காக வளர்க்க வேண்டும்.
பிரதிஷ்டை பண்ணும்படியாய் கொண்டு வரும்போது இந்த பிள்ளையை கர்த்தருக்காய் வளர்க்கும்படி திரும்பவுமா உங்க கரத்துல கொடுக்கிறோம்னு சொல்லி தான் கொடுக்கணும். உங்க பிள்ளை தான், நீங்க தான் கொண்டு வரீங்க பிரதிஷ்டை பண்ணும்படி. பிரதிஷ்டை பண்ணிவிட்டு இந்த பிள்ளையை கர்த்தருக்காக வளர்க்க வேணும். ஆமென். அதே நேரத்தில் இந்த சபையாரெல்லாம் எழும்பி நிற்க வச்சு இந்த பிள்ளையை கர்த்தருக்காக வளர்க்க இவங்க வாக்கு கொடுத்தாங்க. அதுக்கு நீங்கள்லாம் சாட்சி. நல்லா ஆமென் சொல்லுங்க. இந்த சபை ரொம்ப முக்கியம், ஆலயம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் ஆலயத்துக்குள்ள தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆலயத்துக்கு வெளியே ஒன்றுமே இல்லை. ஆலயத்துக்கு வெளியே நிறைய மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்கிறது, நிறைய இவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாங்க, இவாஞ்சலிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறது, தனி நபர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்லுது, சபையை கூட்டுங்கள், உபவாசத்தை நியமிங்கள், ஆசரிப்பு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, புருஷன், கன்னிகை, மணவாளன், மணவாட்டி, குழந்தை, பாலுன்ற குழந்தை எல்லாமே அந்த உபவாசத்துக்கு வரணும். எங்க வரணும்? சபையை கூட்டி உபவாசம் பண்ணணும். அங்க எங்க உபவாசம் கூட்டம் நடக்கிறது, நடக்கட்டும். ஆனா உங்களுக்கு இல்லை அது. ஆமென். ஏன் உங்களுக்கு இல்லை? இது அப்போஸ்தல சபை. அப்போஸ்தல சபையில அப்போஸ்தலர் 2:42 சொல்லுகிறது, அப்போஸ்தல உபதேசம், டாக்டரின் ஆஃப் த அப்போஸ்தல். பிறகு அந்யோன்யம், அப்பம் பிடிக்கிறது, ஜெபம் பண்ணுகிறதுல சபையோடு உறுதியா தரித்திருக்கணும். தேசாந்தரி போல இங்கேயும் அங்குமா தெரிந்து கொண்டிருக்க வேண்டாம். யாரு தேசாந்தரி? ஆங்கிலத்தில் வேகபாண்ட் என்று சொல்வாங்க. அப்படி இல்லைன்னா ஜிப்சி, என்ன நாடோடி. நாடோடிக்கு வீடு கிடையாது. அவன் யாரு? பரதேசி, சொந்த நாடு இல்லாதவன். ஆமென். பரதேசி. நீங்க யாரை பார்த்து சொல்வீங்க பரதேசின்னு? நீங்க சொல்லுங்க, யாரை பார்த்து சொல்லுங்க? வீடு வாசல் இல்லாதவன், சொந்த பந்தம் இல்லாதவன், அவனுக்கு உண்ண ஆகாரம் இல்லை, உடுத்த உடை இல்லை, அவனை விசாரிக்க யாரும் இல்லை. அப்படிப்பட்டவங்க தான் பரதேசி சொல்றோம். நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த உலகத்துல அரதேசியும் பரதேசியுமா வாழ்ந்தார்கள். பரதேசி முழுசுமா, அரதேசி கொஞ்ச நாள் ஆண்டவர் ஒரு இடத்தை கொடுத்திருந்தார். ஆமேன், ஆமேன். எவ்வளவு நாள்? 60, 80, 70. அதுக்கு மேல வாழ்ந்தா நல்லது. ஆனா மேன்மை என்னான்னு பார்த்தீங்கன்னா 100 வருஷம் கூட வாழுங்க. மேன்மை என்னான்னு பார்த்தா சஞ்சலமும் வருத்தம் தான். ஆனால் சீக்கிரம் போயிருது நல்லது. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எதற்கும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்பட்டு ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆண்டவர் உங்களை அவர் விசாரிக்கிறவர் ஆனபடியினால உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. ஆமேன். ஆண்டவருடைய ஆலயத்தின் மீது அப்பாவுக்கும் அக்கறை இருந்தது, பிள்ளை சாலமோனுக்கும் அக்கறை இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் அவரை ஆலயத்தை கட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டார். 1 ராஜாக்களா 8ஆம் அதிகாரம். தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவிலே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகி தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமா இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்படின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன்.
நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று. ஆண்டவர் யாரையும் பார்த்து கேட்கல, இந்த எண்ணத்தை ஜனங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. வனாந்திரத்தில் இருந்தாங்க, எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அவங்க ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அங்கே 400 வருஷமானதுனால அவங்க மறந்து போயிருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் ஒரு லேவி குடும்பத்தில் ஒரு லேவியின் உடைய குமாரத்திக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை தந்தார், மோசே. அந்த மோசையை கொண்டு அவர்களை விடுதலையாக்க வேண்டும். மோசையோடு ஆண்டவர் பேசும்போது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உங்கள் பிதாக்களுடைய தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். ஆமேன். யாவே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தான் அவரோடு பேசுகிறார். அந்த எரிகிற முட்செடியின் நடுவிலிருந்து கர்த்தர் பேசுகிறார், சத்தம் கேட்கிறது. அந்த அற்புத காட்சியை பார்க்கும்படியா மோசே கிட்ட போகிறார். அங்கிருந்து சத்தம், நீ கிட்ட வராத, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். Where we stand is a holy ground. ஆமென். உன் பாதரட்சியை கழட்டி போடு. உனக்கு ஆலோசனை சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் தவிர மற்றவர்களோ மற்ற சபையோ அல்லது யூடியூப்ல இருக்கிறவன் அல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஆலயத்தை கட்டக்கூடாது என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் என்றால், தாவீதின் 2 பாவங்கள் நிமித்தமா ஆண்டவர் வேண்டாம்னு சொன்னார். முதலாவது, அவர் அந்த அவருடைய ஜனங்களை லக்கம் பார்க்க வேண்டும். 2 சாமுவேல் 24. ஆண்டவருக்கு சோத்திரம். அப்படி லக்கம் பார்க்க வேண்டாம் என்று அவர் சொல்றார். ஆனா லக்கம் பார்க்கும்போது அவர் அப்போ சொல்றார், ஆண்டு ராஜாவே, இப்போது இருக்கிறத பார்க்கணும் 100 மடங்கு அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. லக்கம் பார்க்க வேண்டாம், நீ லக்கம் பார். ஆண்டவருக்கு சொல்றார். லக்கம் பார்த்ததினால கர்த்தர் பஞ்சத்தை அனுப்பினார். வாசிங்க சிஸ்டர், 2 சாமுவேல் 24:18. அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ? அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்பொழுதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறுவுத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். ஆமென். இப்ப சொல்றாரு, வேண்டான்னு சொல்றாரு. அவர் எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்க மாட்டேன்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நான் பெரிய கொடிய இடுக்கணில் அகப்பட்டேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஆமென். இப்ப சொல்றாரு, நான் கர்த்தருடைய கரத்துல விழுவது எனக்கு நலமாயிருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால சொல்லும்போது கேட்கணும். இப்போ அதனால என்னன்னா, ஆண்டவருடைய கோபம் ஒன்று, ஆண்டவருடைய தண்டனை. ஜனங்க பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் 70,000 பேர் செத்து போனார்கள். 2வது பாவம் பெத்செபாள் இடத்துல 11, 2 சாமுவேல் 11. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அடிக்கவும் ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டார். இருந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்புரிகையின் மேலே உலாத்தி கொண்டிருந்தான். ஸ்நானம் பண்ணுகிற ஒரு சிறு உப்புரிகையின் மேலே இருந்தான். அவளை விசாரிக்கும் போது அது ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி என்று சொல்லப்பட்டது. தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து கொண்டு வர சொன்னான். அவளை அவன் எடுத்து கொண்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொண்டதோடு கூட இல்லாதபடி உரியாவை அவர் சொல்றாரு. 16வது வசனம். 16. அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகளாய் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடு யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உரியாவை எப்படியாம் மும்முரமா இருக்கும்போது நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி சாகடிக்கணும். அதனால்தான் ஆலயத்தை கட்டக்கூடாது. 2 பாவம். ஒன்று ஜனங்களை என்ன சொன்னது, இன்னொரு விபச்சார பாவம், இன்னொருத்தனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டது. அவனால் தேவாலயத்தை கட்டக்கூடாது. அதனால தான் நான் முன்னால் சொன்னேன், மறைமுகமாக சொன்னேன், யுத்தத்தில் நீ அதிகமாக ரத்தம் சிந்தினா அதனால் நீ கட்டக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 இடத்திலும் பாவத்தின் தண்டனை இருந்தது. அங்கே ஜனங்கள் செத்தாங்க. இங்கே அந்த பெத்சபாள் நிலத்தில் பிறந்த அந்த பிள்ளையை கர்த்தர் அடித்தார். அந்த பிள்ளை செத்தது. அந்த பிள்ளைக்கு பதிலாக தான் சாலமோனை கர்த்தர் தந்தார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 இடத்திலும் பாவத்தின் தண்டனை இருந்தது, மனம் திரும்புதலும் இருந்தது. அந்த மனம் திரும்புதல், அதனால தான் முடிவை பார்த்தால் ஆலய கட்டிடம் பாவத்தின் விளைவினால் இடமும் பாவத்தின் விளைவினால் மகனும் கிடைத்தார்கள். ஓர்னானின் கடன் கிடைச்சது ஆலயத்தை கட்டுறதுக்கு. அவன் செத்ததினால சாலமோன் பிறந்தார். ஆகவே பாவத்திற்கும் ஆலயத்திற்கும் சம்பந்தம் உண்டு. மனம் திரும்பி வருவது தான் ஆலயம். மனம் திரும்பி வரணும். ஆலயத்துக்கு வந்தேன்னா மனம் திரும்பி போ. வந்த வண்ணமா போறதுக்கு ஆலயத்துக்கு வராத. மனம் திரும்பின பிறகுதான் நம்ம ஆலயத்தில் சேர்க்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுமதமும் 2 நாளாகும் 7:15 ஏற்கனவே நாம் வாசித்திருக்கிறோம். தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசியிருக்கிறார். வாசிங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த ஆலயத்தை அவர் உங்க ஜெபத்தை கேட்கிற இடமாக வச்சிருக்கிறார். ஆமென். ஜெபம் குறையக்கூடாது. ஆமென். சபையில ஜெபம், ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம் எந்நேரம் இந்த ஸ்தோத்திரன்ற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய பேருக்கு ஆராதனைக்கு மாத்திரம் வரணும். ஏன்னா வார்த்தையில் ஆண்டவர் பேசுவாரா, எனக்கு ஏதாவது வார்த்தை கிடைக்குமான்னு வர்ற சுயநலமா. இங்கே வந்தேன்னா ஆண்டவர் உன்னோடு பேசுவார். என்னன்னா போய் அந்த ஆளை சந்தின்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு ஆள் அவங்க தெருவில் இருக்கிற ஒரு விசுவாசி ஒரு சபையில் தெருவில் இருக்கிற ஒருத்தருக்காக ரொம்ப ஜெபம் பண்ணிங்கிறார். ஆனால் போய் அவர்கிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லை. ஜெபம் பண்ண ஆண்டவரே அந்த ஆளை ரட்சிக்கணும். ஒரு நாள் ஜெபம் பண்ணியிருந்தார். நீ போய் அந்த ஆளை போய் சந்தினார். இவர் போய் ஜெபம் பண்ணிக்கிறத அப்படியே எழுந்து போய் இவர் மேலே போட்டிருந்த துண்டை அவர் கழுத்தில் போட்டு அப்படியே தரத்தருன்னு இழுத்துன்னு வந்துட்டார். புரியுதான்னு? எந்த நபருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரோ ஆண்டவர் சொன்னார் அந்த ஆளை கூப்பிட்டுவானா, போய் இவர் மேலே போட்டிருந்த டவல் கழுத்தில் போட்டு அவரை இழுத்துன்னு வந்து இயேசு உன்னை நேசிக்கிறார் சொன்னார். அந்த ஆளை அன்னைக்கு ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல ஜெபம் பண்ணணும், பிறகு நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபையில் ஆண்டவர் சொல்றாரு, இங்க இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படுகிற என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுக்க வேண்டும். தேவன் எப்பொழுதும்
செவி கொடுக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நான் ஜெபம் பண்றேன்றவங்க எல்லாம் கை வருது. ஆமென். ஜெபம் பண்றேன் தம்பி, கை தெரியல எனக்கு, இவன் மறைச்சிட்டு இருக்கிறான். தினேஷ் ரொம்ப குண்டா இருக்கணும் உன்னோட. அப்படி தூக்குனா தான் தெரியும். சரி, இப்போ ஜெபம் பண்ணா ஆண்டவர் நம்மோடு பேசுவாரான்னு கேட்குறேன். இங்க வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்து வைக்க, என் செவிகள் காது கேட்குது, கண்ணு. யார் ஜெபம் பண்றது? ஓ, எஸ்தரா, கீதாவா, சந்தோஷா? ஆண்டவர் எங்கிருந்து பார்க்குறாரு? சரி, ஆதியாகமம் 28 ஆண்டவர் அந்த வானத்தின் நுனியிலிருந்து அவனோடு பேசுறார். இவன் நல்ல டயர்டா தூங்குறான். யாக்கோபு களைப்பு, காலையிலிருந்து நடந்து வந்தது. ஆனா கர்த்தர் உன் பேர்ல நினைவாயிருக்கிறார், உன்னை நினைச்சிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ தான் அவர் சத்தம் கேட்காம ஓடிக்கிட்டே இருக்கிற. ஆமென். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா நம்மளை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆமென். கீழ்ப்படியில போட்டு நொறுக்குவார். ஆமென். 8-9 வருஷம் கீழ்ப்படியில நொறுக்கோ நொறுக்கு. அப்பவும் நம்ம மனம் திரும்ப மாட்டோம். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் பேசுறாரு, யூ ஆர் ரன்னிங் அகேன்ஸ்ட் மை வில். என் சித்தத்துக்கு எதிராக ஓடிக்கொண்டிருக்கிற பீலையாம் ஏறின கழுத அவனை கொண்டு போய் சோகத்தில் மோதி முட்டியெல்லாம் தேஞ்சிச்சு. அவன் சொல்ல கீழே உட்காந்துருச்சு. அவர் என்கிட்ட பட்டையை மாத்திரம் வந்து உன்னை வெட்டியே போடும். ஏய் முட்டாள், எதிரில் பாறையா, உருவிய பட்டயத்தை வச்சு ஒரு தூதன் நிற்கிறான். அந்த கழுத மனுஷ பாஷையை பேசுதான், கீழே இருக்குது. அது பார்த்தா இவர் பேசுறார். இவர் கோபத்தில் ஆத்திரத்தில் இவர் பேசுறார். அதுக்கு பதில் கொடுக்குதுமா. யாரு? எப்படி பதில் கொடுக்குது? மனுஷ பாஷையை பேசுதான். நீ என்னை கை கொண்ட நாள் முதல் என்னைக்காவது இப்படி பண்ணியிருக்கேன்னா? இன்னைக்கு நான் ஏன் படுத்துக்கிட்டேன்னா, உன் எதிரில் பாரியா உருவியன்னா ஒரு அடி எடுத்து வச்சிருந்தா நீ தான் செத்துருப்ப. நான் இல்லை, என் மேல இருக்கிறது நீதான். நீதான் ஆண்டவருடைய சித்தத்துக்கு செவி கூடாது போயிட்டு இருக்கிற. ஆண்டவர் நாமும் மகிமைப்படுவதாக. அதனால ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், ஜெபிப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 16:18 நமக்கு தெரியும், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. நரகத்திற்கு நமக்கு நம்ம மேல மேற்கொள்றதுக்கு அதிகாரமே கிடையாது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:4 பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. எவ்வளவா போராடணும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். துணை போகக்கூடாது. ஆண்டவர் நம்ம பேசினா கீழ்ப்படியணும். பெத்சபாள் இடத்துல பாவம் செய்ததுனால ஆண்டவர் அவனை தண்டித்தார், விட்டுல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை செத்தது. பாவத்தினால பிறக்கிற பிள்ளை இருக்கக்கூடாது, காலம் முழுசும் அது சாட்சியா இருக்கும். ஆண்டவர் அதனால ஆண்டவர் நன்மை தான் செய்வார். கீழ்ப்படியணும். மத்தேயு 16:1 அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, அஸ்தமனம் ஆகிற போது செவ்வானமிட்டு இருக்கிறது, அதனால் வெளி வாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமா இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். இது மாத்திரம் தெரியல, என்கிட்ட வந்து கேட்கிற இல்ல, அவன் தந்திரமா வந்து கேட்கிறான். 16:14
அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சரியான பதில் தான், ஆனா அதுல அறிவு இல்லை. இல்ல, அறிவுகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான் ஆண்டவர்கிட்ட, இயேசு கிட்ட. ஊழியக்காரன் சொல்வதுதான் சத்தியம் என்றால் வேதம் என்ன சொல்கிறது? அங்க கேட்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 16:16 சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இன்றைக்கு இந்த அறிவு நமக்கு வேணும். வேற யாரும் பேசுற சத்தம் அல்ல, ஆண்டவருடைய வெளிப்பாடு. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, இரத்தமும் மாம்சமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு ஒரு கல், என் ஆண்டவராகிய இயேசு பாறையா இருக்கிறார். இந்த பாறையின் மீது ஆலயம் கட்டப்படுகிறது. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது ஆலயம் கட்டப்பட வேண்டும். அவன் சொன்ன அறிக்கை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். அந்த அறிக்கையின் பேரில் தான் இன்றைக்கு சபை கட்டப்பட்டிருக்கிறது. பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ளாது. பாவத்தோடு நீ தேவனை ஆராதிக்க முடியாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மனம் திரும்பின பிறகு தான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவன் தான் ஆலயத்தை கட்டணும். ஆலயத்தை கட்டுவது நல்லது, ஆனால் சில வேளையில் ஆண்டவர் வேண்டாம்னு சொல்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அலங்கார வாசல் என்னப்படுகிற தேவாலயத்துக்கு போகிறான் பேதுரும் யோவான். ஜெப வேளை ஆலயத்துக்கு ஜெபிக்க வரணும், குறை சொல்ல வரக்கூடாது. ஆமென். அந்த சிஸ்டர் எனக்கு பிரேஸ் தி லார்ட் சொல்ல, என்ன சபை பாஸ்டர் இது என்கிட்ட, நான் உனக்கு போதிக்கிற மாதிரி தான் அந்த அம்மாவுக்கும் போச்சேன். அந்த அம்மா உனக்கு பிரேஸ் தி லார்ட் சொல்லன்னா உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, நான் என்ன செய்ய முடியும்? கடன் வாங்காதன்ற, பிஸ்னஸ் இங்கே பண்ணாத, வெளியே போய் பண்ணு. பிஸ்னஸ் வெளியே இங்கே பண்ணிட்டு இங்கே வந்து ஒன்று இங்கே உட்காருது, ஒன்று பின்னால் உட்காருது. அது உட்கார்ந்து இருக்குது, இது ஆராதிக்க முடியலங்க. கடன் கொடுத்தவங்க பின்னால் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கடன் வாங்கினவர் முன்னால் இருக்கிறாங்க. கடன் கொடுத்தவர் முன்னால் இருந்து பாரு, கடனை திருப்பி கொடுக்கல, இது ஆராதிக்கிறது பாரு. ரெபேக்கா சொல்றா, ஒரே நாளில் 2 பிள்ளைகளையும் நான் இழந்து போவேன். அதனால நீ உன் மாமா வீட்டுக்கு போயிருப்பா யாக்கோபு அனுப்பிட்டா. அதனால இங்க பிஸ்னஸ் வேண்டாம், பிஸ்னஸ் பண்ண. ஊழியக்காருக்கும் சொல்றேன், ஊழியக்காரர் அழைக்கப்பட்டா ஊழியம் செய், பிஸ்னஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா ஆமேன்னு சொல்லுவேன், நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய காரியத்தை இங்கே ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்திருக்கவில்லை, என் செவிகள் கேட்கிறவைகளுமா இருக்கிறது. அதனால் ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். அங்கே புறா விற்கிறவளையும் காசுக்காரர்களையும் பார்த்து டேபிளில் கவிழ்த்து போட்டு சாட்டை எடுத்து அடித்து தன்னுடைய வீட்டுக்காக வைராக்கியம் கொண்டார். அதனால் இந்த கள்ளர் குகையும் வியாபார ஸ்தலம் ஆக்காத, ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டுவது நல்லது. அது உனக்கு பெருமை உண்டாகல, தேவன் மகிமைப்பட. அதனால் இந்த கட்டிடம் ஆண்டவருக்காக கட்டப்பட்டிருக்கிறது. ஆலயம், தேவாலயம் சாலமோனை கொண்டு கட்ட வேண்டும் என்று சொன்னார். அழகாக கட்டி பிரதிஷ்டை பண்ணினார். அன்றைக்கு ஏறக்குறைய 1,40,000 மிருக ஜீவன்கள் பலி செலுத்தப்பட்டது. தேவ மகிமை ஆலயத்தில் இறங்கினது. இன்றைக்கு ஆலயத்தில் தேவ மகிமை இறங்குறதா? இறங்கலையே. புகையில போட்டுங்கிற இல்லை, அப்படியே ஆராதிக்கும் போது புகை வருது. அப்படி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
அன்றைக்கு தேவாலயத்தை தேவனுடைய மகிமை நிரப்பினது. ஊழியக்காரர் அங்க ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஒவ்வொரு சபைகளும் தேவனுக்கு பிரியமா, தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிற ஆலயமா இருக்க கர்த்தர் நம்முடைய ஆலயத்தையும் ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் சகல பனிமுட்டுகளை தாவீது சேகரித்து வைத்த எல்லாவற்றையும் அந்த தேவாலயத்துக்குள்ள சாலமோன் கொண்டு வருகிறார், பிரதிஷ்டை பண்ணுகிறார். ஆண்டவருக்காக அந்த ஆலயம் இன்றைக்கு வரைக்கும் அது நின்று கொண்டிருக்கிறது, இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய தீர்க்க தரிசனம். ஆனால் இந்த வெஸ்டர்ன் வால் மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த செவத்தில் போய் மோதி அழுது கொண்டிருக்கிற, ஆண்டவரே நீ சீக்கிரமாக இந்த ஆலயத்தை நாங்கள் திரும்பமாக கட்டணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆலயம் தேவனுக்காக கட்டப்படுகிறது. அதில் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் வர வேண்டும். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே சாலமோன் தேவாலயத்தை கட்டி அங்கே என் ஆண்டவர் வாசமாய் இருக்கத்தக்கதான ஒரு இடமாய் இருக்கிறது என்று சொல்லி ராஜா அவர் முகம் திருப்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால சொன்னதை தம்முடைய கரத்தினால நிறைவேற்றினார் என்று சொன்னார். ஆண்டவரே, நீர் வாக்கினால சொன்னதை கரத்தில் நிறைவேற்றுகிற தேவன், சொன்னதை செய்கிற தேவன், வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எங்கள் சரீரத்தை குறித்து சொன்னேன். எங்கள் சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக கர்த்தருக்கு பிரியமான ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. துதிக்கான மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் அடையணும் நம் அனைவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு இன்று என்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.